அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பார்ட் சி பார்ட் டி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் பிஎன்எஸ்எஸ்ல. அதன் அடிப்படையில் இப்போ பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் மெயின்டெனன்ஸ் கேஸ். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் 100க்கும் மேலே ஹேண்டில் பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய வரக்கூடிய வழக்குகள் இதெல்லாம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெரிய ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கான்செப்டும் இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கேசஸ் ஒரு 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 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15 கேஸ் 10 கேஸ் மேலே காலிங்ஸ் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ். ரொம்ப ரொம்ப மிக எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. உங்களுக்கு எக்ஸாமில் தான் வருதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு கோர்ட் ஆளுக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின். பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி எதில் வேணாலும் கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வைட்டேஜ் கொடுங்க. பார்ட்டி பியில் கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதலாம், இன்க்ளூடிங் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கூட. பார்ட்டி சியில் கேட்டாங்கன்னா அதே போல தான் எல்லாத்தையும் எழுதலாம். ஆனால் எழுதக்கூடிய மெத்தடை மட்டும் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே எழுதும்போது ஒரு மாதிரி எழுத போகிறீங்க, இங்கே எழுதும்போது ஒரு மாதிரி எழுத போகிறீங்க. ஆனால் எழுத்து எல்லாம் ஒன்று தான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்ட்டி பிக்கும் பார்ட்டி சிக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக் ஒன்று இருக்குது. அது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றின விவரத்தை சொல்கிறேன். அதுக்கு தனி வீடியோ ஒன்று போடலாம். நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஏ ஒய்ஃப் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் ஏஸ் டிசர்ட், அதாவது பிரிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும், அவர் மெயின்டெனன்ஸை கொடுக்க மாட்டேன்றாருன்ற மாதிரியும், நோ சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லுவதாக சொல்லப்படுது இந்த கொஸ்டின்னு. தமிழில் பாருங்கள், ஒரு மனைவி தன் கணவர் தன்னை கைவிட்டு சென்று விட்டதாகவும் தன்னை பராமரிக்க மறுத்து விட்டதாகவும், பராமரிக்கணும்னு என்ன மீனிங்கு, நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கூறி பிரிவு 144 கீழ் அவரிடமிருந்து ஜீவானம்சம் கோருகிறார். 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கணவன் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு பராமரிப்பு தொகைன்னு ஒன்று கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ். தன்னையே பராமரிக்க போதுமான வழி இல்லை என்று கூறுகிறார். யார்? கணவர் கூறுகிறார். என்னையே என்னால் பராமரிச்சிக்க முடியல, இதில் என் ஒய்ஃபுக்கார கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு ஆனரபிள் கோர்ட்டில். இதற்கு நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் தான் வழியை சொல்லணும். நீங்கள் மீன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற போகிற எல்லாருமே தான். முதல்ல இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இஷ்யூஸ் எதுலேருந்து ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து தான் ஃப்ரேம் பண்ணோம். நான் 4 ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இந்த 4மே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சரின்ற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்லை முதல்ல டெவலப் பண்ணுங்கள். வெதர் த ஒய்ஃப் சீக்கிங் மெயின்டெனன்ஸ் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஒய்ஃப் மெயின்டெனன்ஸை எதிர்பார்க்கறது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஆமாம், நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வெதர் ஹஸ்பண்ட் ரிஃப்யூஸ்டு மெயின்டெனன்ஸ் கிரவுண்ட் ஆஃப் டிசர்ஷன், நாங்கள் அவங்கள பிரிஞ்சு இருக்கிறோம், அதன் காரணமாக என்னால் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படின்றது தான் அதனுடைய ஆன்சர். பிரிஞ்சிருந்தாலும் சரி சேர்ந்திருந்தாலும் சரி மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஹஸ்பண்ட் தள்ளப்படுகிறார் என்றது தான் உண்மையான விஷயம். வெதர் ரிஃப்யூஸ் மெயின்டெனன்ஸ், அவர் மெயின்டெனன்ஸை ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. என்ன காரணத்துக்காகன்னா நோ சஃபிஷியன்ட் மீன்ஸ். அப்படின்னா என்னென்னா போதுமான வழி இல்லை, என்னால் என்னையே பாதுகாத்துக்க முடியல, நான் எப்படிங்க இன்னொருத்தரை பாதுகாக்க முடியும், எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் எப்படி இன்னொருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். இந்த கதெல்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கும் நான் நோ கொடுத்துட்டேன். வெதர் செக்ஷன் 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஹெல்ப் ஹஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். செக்ஷன் 144 அந்த மனைவிக்கு உதவிகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். ஏஸ், உதவிகரமாக இருக்கும், அதில் என்ன மாற்று கருத்து. அதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த செக்ஷன் அப்படின்றத உங்களுடைய மனசில் நிலைநிறுத்திக்கிங்க. எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 கொடுத்துருக்கேன். 4ல் இன்னும் ஒரு 3 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இஷ்யூஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். இதை நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே. இன்வால்வ்டு செக்ஷன் என்னெல்லாம் செக்ஷன் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். செக்ஷன் 144 சப்கிளாஸ் 1லேருந்து சப்கிளாஸ் 5 வரைக்கும். செக்ஷன் 144 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் உங்களுக்கு பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு பிறகு உங்களால் இந்த செக்ஷனை மறக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்குது. ஏன்னா நானே ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டேன் இது வரைக்கும். செக்ஷன் 144 சப்கிளாஸ் 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மெயின்டெனன்ஸில் நீங்கள் தான் கிங்கு. அவ்வளோ பெரிய விஷயம் இதில் ஒளிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒளிஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 144 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த சப்கிளாஸை தனியாக டீலில் விட்டுடுவாங்க. அது இருக்கிறது கூட தெரியாது. வருவாங்க, மெயின்டெனன்ஸ் கொடு, மெயின்டெனன்ஸ் கொடு, மெயின்டெனன்ஸ் கொடு. வருவாங்க, மெயின்டெனன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்க, எங்களால் முடியலங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் சப்கிளாஸ் 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸில் நீங்கள் தான் கிங் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே நம்ம சாரதி லா ஸ்டடீஸோட வீடியோவில் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோட வீடியோ இருக்குது, அதை படிச்சுக்கிங்க. அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி எழுதுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஃபேக்ட் ஆஃப் கேஸ், ரைட் ஆல் செக்ஷன் இன் ப்ரீஃப். எல்லாம் சப்கிளாஸஸும் கொஞ்சம் தெளிவாக ஒரு 4 லைனில் கொடுத்துருங்க. கேஸ் ஸ்டடி, கேஸ் ஸ்டடி 1, 2 கொடுக்கலாம். இது அந்த ஒரு கேஸ், அந்த ஒரு மெயின்டெனன்ஸில் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கா, இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. இது எக்ஸாக்டாக இந்த இதுக்கான கேஸ் ஸ்டடி. பகவான் தத் வெர்சஸ் கமலா தேவி இன் 1975 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்டெனன்ஸ் என்பது மனைவியின் அடிப்படை உரிமை ஆகும். தெளிவாக சொல்லிட்டாங்க. இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவர்களுடைய ரைட்ஸ் அது. கணவனிடமிருந்து பராமரிப்பு தொகையை பெறுவது மனைவியின் உரிமையாக சொல்லப்படுகிறது. அதே போல மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுப்பது கணவனின் கடமையாக பார்க்கப்படுகிறது. ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுங்க. ஹஸ்பண்டுடைய டியூட்டிஸும் இருக்குது, மனைவியுடைய ரைட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதுங்க. அதே போல் கணவன் வேலை செய்யும் ஆற்றல் கொண்டவர் எனில், கணவன் நல்லா திடகாத்திரமாக இருக்கிறாரு, பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ அசால்ட்டாக தூக்குற மாதிரி இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நோ சஃபிஷியன்ட் மீன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எனக்கு போதுமான வழி இல்லை, அதனால் என்னுடைய மனைவிக்கு ஜீவானாம்சம் தொகை தர முடியாது அப்படின்னு ஒரு திடகாத்திரமான மனிதர் சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணி அவர் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நோ சஃபிஷியன்ட் மீன்ஸ். நிறைய கேஸ் ஸ்டடி வந்துக்கிட்டே இருக்குது. லிவிங் டுகெதரில் இருந்தால் கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்ன்றாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு இந்த செக்ஷன். டிவோர்ஸ் ஆகிட்டாலும் சரி, டிவோர்ஸ் ஆகலைனாலும் சரி, பிரிஞ்சிருந்தாலும் சரி, பிரியாமல் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஆடட் பாயிண்ட் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் விடவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆஃப்டர் தட் என்ரோல்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த செக்ஷன் 144. உங்களை கை விடவே விடாது. இதற்கு முன்னாடி சிஆர்பிசி 125 அப்படின்ற ஒரு பேரில் இருந்துச்சு. மிக அற்புதமான வேலை ஒர்க்கு, அதாவது நிறைய பேருடைய கண்ணீரை துடைத்த ஒரு செக்ஷனாக இது பார்க்கப்படுது. நிறைய அட்வொகேட்ஸுங்க பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய கேசஸை பெற்று நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொசைட்டிக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் மிக தெளிவாக இந்த விஷயத்தை பார்த்துக்குங்க. கன்க்ளூஷன் கொடுக்க போகிறீங்க. கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு, இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த போதுமான வழி இல்லைன்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கொண்டு வாங்க. போதுமான வழி இல்லைன்னா என்னென்ன விஷயத்திற்காக அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அவரால் நடக்க முடியாமல் இருக்கார், அவருக்கு கண் பார்வை தெரியல, அவரால் பலு தூக்க முடியாமல் இருக்கார், அவரால் பார்த்திங்கன்னா அவருடைய வேலையை அவராலே செஞ்சிக்க முடியல. இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதுங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மிங்கிள் பண்ணி இதற்கு முந்தின வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆன்சர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குன்றதை கூறி இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற யாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைபர் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் நம்மளே பண்ணாமல் வேறு யார் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.